Praise the Lord. Hallelujah. எல்லாம் கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். Hallelujah. Hallelujah. ரொம்ப சந்தோஷம். மண்ணூர்பேட்டை சபை, பொன்னேரி சபை நேரத்தோடு வந்துட்டீங்க. 9 மணின்றது ஒரு 10-15 நிமிஷம் அப்படி இப்படி இருந்தாலும் எல்லோரும் நேரத்தோடு கூட தேவனுடைய சமூகத்திற்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். பாரத நகர் சபை கூட சீக்கிரம் வந்துட்டீங்க. உங்களுக்கும் பஸ் ட்ரெயின்லாம் சீக்கிரமாகவே கிடச்சிருச்சு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ அற்புதமாய் இந்த சபையை தேவன் கிட்டத்தட்ட 40 வருஷமாய் அநேகருக்கு தேவன் பயன்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் நடத்தி வருகிறார். ஆவிக்குரிய தகப்பனார் இந்த சென்னை பட்டணத்திற்கு ஆவிக்குரிய தகப்பனார் தாயார் அவர்கள் தியாகத்தோடு அவர்களுடைய வேலையை ராஜினாமா செய்து இந்த சென்னை பட்டணத்திற்கு பைபிள் ட்ரைனிங்காக வந்து இங்கேயே அவங்க ஸ்திரப்பட்டு ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு இந்த சபைகளை இந்த ஊழியத்தை தொடங்கி ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்தோத்திரம். அதுல நிறைய பேர் சபைக்கு வந்து இந்த சபையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நான் தைரியமா சொல்ல முடியும், ஆவிக்குரிய தகப்பனார்கிட்ட ட்ரைனிங் பெற்றுக்கொண்டு வெளியே போய் ஊழியம் செய்யறவங்க நிறைய பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால ஆனா அப்படி வெளியே போய் ஊழியம் செய்யறவங்களை ஆவிக்குரிய தகப்பனார் ஒரு நாள் கூட கட்டாயப்படுத்தி நீ எந்த சபையில இருந்து தான் போன, எந்த சபையுடைய பேர் தான் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு நாளும் கட்டாயப்படுத்தல. அப்படி படுத்தி இருந்தா நூற்றுக்கணக்கான பிரான்ச் சபைகள் இந்த ஏசிஐக்கு இருந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் யதார்த்தம். ஆனால் அந்த கணக்கு அது 100 200 இது நாம சொல்லிக்கிறதுல பெரிய ஒரு அர்த்தம் இல்லை. ஆண்டவருடைய புஸ்தகத்திலே அது எழுதப்பட்டிருக்குது. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி நாட்களிலே, இந்த வருஷம் கடைசி நாளிலே, கடைசி மணி நேரத்துல நாம் இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல 11 மணிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். 10:40 சரியாய் நாம் நேரத்தை பின்பற்றி வருகிறோம். இன்றைக்கு நாங்க பிளான் பண்ணதை விட சரியாய் சீராய் நேரத்தோடு கூட இந்த ஆராதனை தொடங்கி அதன்படி கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். போன வருஷம் நான் அண்ணன் சொன்னது போல, போன வருஷம் அண்ணன் பக்கத்துல இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு போன வருஷம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அந்த டிசம்பர் மாதத்துல கேரல் ரவுண்ட்ஸ் பசங்களை உற்சாகப்படுத்தணும்னு சொல்லி அண்ணன் கூட இருந்தாங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க எல்லாமே. ஆனா அவங்க வெளியே வர முடியல, வீட்டிலேயே இருக்கணும், சோர்வு. அந்த நேரத்துல தனியா பசங்களை என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக கேரல்ஸ் வேணான்னாலும் சோர்வு, கேரல்ஸ் போகணுன்னாலும் நான் தனியா போனோம். நான் போனேன்னா அண்ணாவை ஹாஸ்பிட்டலுக்கோ அவங்கள பார்த்து கொள்றதுக்கோ ஆட்கள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கிருந்து வந்து 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 நான் பார்த்து பார்த்து போயிட்டு இருந்தேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. போன டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்தே எனக்கு அண்ணாவை பார்த்துக்கிறது ஒரு பக்கம், இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றது ஒரு பக்கம். ஆண்டவர் போன டிசம்பர் எனக்கு பயங்கர ஹெக்டிக்கா இருந்துச்சு. இந்த டிசம்பர் ஒன்றும் ரொம்ப ஃப்ரீயாலாம் இல்லை. இந்த டிசம்பரும் லீவுன்னு தான் பேருக்கு. இந்த 2 வாரமும் அமைஞ்சிருக்குது, எல்லாம் லீவ் இருக்குது. ஆனா எப்படி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் கேரல்ஸை தொடங்கி அதன் பிறகு கிறிஸ்மஸ் ஆராதனைகள், ஸ்பெஷல் பிரேயர் மீட்டிங்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே சண்டேஸ் வேற அதுல நடுவுல வந்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியோ தேவன் கிருபையாய் நாம எதையெல்லாம் பிளான் பண்ணமோ அதையெல்லாம் நேர்த்தியாய் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று தேவன் நடத்தினார். நமக்கு அண்ணன் சொன்னது போல நம்மளுடைய பெருமைக்கல்ல, தேவனுடைய நாம மகிமைக்கென்று தேவன் நடத்தினார். எல்லாம் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய நான் சொன்ன சாட்சி, ஆக்சுவலா போன வருஷம் இதே நாள்
ஒரு 1/2 வந்தாங்க, சேர்ல உட்கார்ந்தாங்க. சேர்ல உட்கார முடியல, கீழே உட்கார்ந்தாங்க. 1/2 கழிச்சு நான் போறேன்னு சொல்லி போயிட்டாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜனவரி 1 பெரிய அண்ணாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய தடவை நம்ம இதை குறித்து நம்ம பேசிக்கொண்டோம். சாட்சியாய் நாம இதை குறித்து நினைவு கூர்ந்தோம். திரும்ப ஒரு முறை இந்த நாள் நம்ம நினைவு கூறும் போது அதை நான் நினைவு கூறுவது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அண்ணாவை ஜனவரி 1 ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொல்லியிருந்தார் அந்த டாக்டர். 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா டெஸ்டும் பண்ணி டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சார். ஆனா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல சார். என்னுடைய ஆபீஸ்ல ஒரு கிறிஸ்துவர், அவர்கிட்ட நான் சொன்ன போது அவர் சொன்னார், எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாரா டாக்டர் அப்படின்னா, ஒரே ஒரு பிரச்சனை தான், அவருக்கு ஏதோ ஒரு ஈவில் அட்டாக் பண்ணிருக்குது. அவர் கிறிஸ்துவர், ஈவில் அட்டாக் பண்ணிருக்குது அப்படின்னார். நான் சொன்னேன், எந்த ஈவில் அட்டாக்கும் எங்களை பண்ணாது. ஹல்லேலூயா. நாங்க ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர். அவருக்கு ஈடான எந்த வல்லமையும் இல்லை. தேவாதி தேவன் அவரின் அண்ணாவை அவர் சுகப்படுத்துவார். அவர் மீண்டும் தேவனுடைய சமூகத்துல சாட்சியா நிறுத்துவார். ஊழியம் இதை காட்டிலும் பல மடங்காய் அதிகமாய் தேவன் செய்ய உதவி செய்வார். ஹல்லேலூயா. இதுதான் அந்த சகோதரனுக்கு நான் சாட்சி சொன்னேன் அன்னைக்கு. ஸோ மேஜர் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை. எல்லா டெஸ்டும் பண்ணிட்டோம். அவருக்கு கண்டுபிடிக்க முடியல. எல்லா டெஸ்டும் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பண்ணிட்டே இருந்தாரு. ஆமா, அவர்னால கண்டுபிடிக்க முடியல. கடைசியில அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, பாடியில சத்து கம்மியா இருக்குது, விட்டமின்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு மெடிசன் தான் அவங்க கொடுத்தாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த மெடிசனை எடுத்த பிறகு கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், 3 மாதத்திற்குள்ளாக அண்ணாவ தேவனுடைய சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பிறகு எப்போது போல என்னோடு கூட ஓடி வர தேவன் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருடைய சமூகத்துல 3 இடங்களுக்கு நாங்க யாருக்கிட்ட பேசினாலும் 3 சபைக்கு நீங்க ஓடுவீங்களா, ஞாயிற்றுக்கிழமை எப்படி போகும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டபோது தேவன் எங்களுக்கு பலன் கொடுத்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வருஷத்தை இந்த 2025ஆம் ஆண்டு நாம கொஞ்சம் அலசி பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில 3 காரியம் நாம் செய்ய வேண்டி இருக்கு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு நன்றி சொல்றது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு உதவி செய்யலன்னா இந்த இடத்துல நம்ம நிக்கவே முடியாது. ஆண்டவருடைய சுத்த கிருபைதான். நான் எப்போதும் சொல்லுவேன், ஆண்டவர் சுவாசமுள்ள யாவும் கூட தேவனை துதிப்பதாக, கர்த்தரை துதிப்பதாக. தாவீது எல்லாவற்றையும் செய்து அவர் கடைசியா சொன்ன வார்த்தை 150ஆம் சங்கீதம் கடைசி வசனம் என்னது? சுவாசமுள்ள யாவும் தேவனை. அப்போ காரியம், ஆண்டவரே எனக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் உமக்கு நன்றி. இல்ல கர்த்தருடைய இப்ப அதான் பாடினாங்க அழகா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு அது ஈடாகாது. ஆமா, அது போல நம்ம சபையில நிறைய பேருக்கு பலவீனம் இருந்தது. சகோதரர் பேதுரு கூட கிட்டத்தட்ட 6 மாச காலம் அவருக்கும் வயிற்று வலி இங்கும் அங்கும் சொல்லி அவர் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, எல்லா இடத்திற்கும் போய் கடைசியாய் தேவ கிருபையினால ஆந்திராவில் ஒரு ஹாஸ்பிட்டல்ல மெடிசன் எடுத்தாரு. சபை நம்ம ஃபுல்லா அவருக்காக ஜெபித்து கொண்டே இருந்தோம். தேவன் சபையுடைய ஜெபத்தையும் கேட்டு அவருக்கு தேவன் சுகம் கொடுத்ததற்காக எல்லா கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவன் நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கிறாரு. அந்த நன்மைகளுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். 2வது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த 31ஆம் தேதி மன்னிப்பு. நன்றி ஆண்டவருக்கு சொல்லுவோம். 2வது மன்னிப்பு. ஏன்னா நம்ம ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்தார். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அநேகம் இருந்தது, செய்ய முடிந்திருக்கலாம். அது ஜபமா இருக்கலாம், இல்ல சாட்சி சொல்றதா இருக்கலாம். இங்க சாட்சி சொல்றது இல்ல,
வெளியே பல பேருக்கு சாட்சி சொல்றதா இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அநேகருக்கு ஜெபம் செய்யக்கூடிய ஜெப ஆவி நம்ம மேல தேவன் ஊற்றி இருந்தார். ஆனால் நம்ம அலட்சியப்படுத்தி இருக்கலாம். ஜெபிக்க மறப்பதே பாவம் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல இரண்டாவதாக நாம கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னை மன்னிங்க. மூன்றாவதாக என்ன கேட்க போறோம்னா, ஆண்டவரே இந்த 2025ஆம் ஆண்டு அநேக ஜெப குறிப்புகளை உம்முடைய சமூகத்துல வச்சு நான் ஜெபிச்சுட்டு வரேன்ப்பா. எனக்கு ஜெப குறிப்புக்கு ஒரு சில ஜெபங்களுக்கு பதில் வந்துடுச்சு. ஒரு சில ஜெப குறிப்புகளுக்கு இன்னும் பதில் வரல. ஆண்டவரே உம்முடைய அப்பா பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த இடத்துல நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். நான் ஜெபிக்கிற ஜெபத்தை நீர் கேட்டு எனக்கு பதில் கொடுக்கிற தேவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே நான் உம்மிடத்துல இதோ ஜெபிக்க வந்திருக்கேன். அதாவது மூன்றாவது என்னன்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்க போறோம். கேட்கிறது தப்பு இல்லை. ஆண்டவர் கேட்க சொல்றார். நம்மளுடைய தேவைகளை தேவனுடைய சமூகத்துல நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் 7 காரியங்கள் முக்கியமானவைகள் நிறைய இருக்குது. நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இந்த இடத்துல நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். 3 சபைகளும் இந்த இடத்துல பெரிய எதிர்பார்ப்போடு கூட நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நமக்கு தேவை இருக்குது. ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்மளுடைய தேவன் அவரிடத்துல நம்ம கேட்கும் போது அதை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. இன்றைக்கும் ஒருவேளை எந்த நிலையில நான் வந்திருந்தாலும், நாம சொல்ல வேண்டிய காரியம், நான் எந்த நிலையில வந்திருந்தாலும் என் தேவன் அதை எனக்கு கொடுப்பார். நான் கேட்கும் போது என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு தேவன் கொடுப்பார். இதோ நான் எந்த காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்துல வந்து இந்த 31ஆம் தேதி இரவு நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல மண்டிட்டு நான் ஜெபிக்க வந்திருக்கிறேனோ, அந்த ஜெப குறிப்பை நான் ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு விதைக்கும் போது தேவன் எனக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். கட்டாயமாய் உங்களுக்காக நானும் ஜெபிக்க வந்திருக்கிறேன். எனக்காக நீங்களும் ஜெபிப்போம். நாம் யாவரும் இந்த 12ஆம் மணி அடிக்கும் போது சரியாய் இல்ல அந்த நேரத்துல நாம் காத்திருக்க போறோம். ஆண்டவருடைய சமூகத்துல எது உன்னுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு ஜெப குறிப்பா இருந்து பல நாட்களா நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறியோ, அந்த ஜெப குறிப்புக்கு தேவன் இன்றைக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் நமக்கு பதில் கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு நாம ஆண்டவர் இடத்துல நன்றி சொல்லணும். ரெண்டாவது, ஆண்டவரே நான் செய்ய வேண்டிய அளவுக்கு நான் காரியங்களை செய்யலப்பா, நான் செய்வதற்கு எனக்கு இந்த முறை ஒரு வாய்ப்பை கொடுங்க. போன ஞாயிற்றுக்கிழமை நாம 3 சபைகளிலும் நாம தியானித்தோம். நாம செய்ய வேண்டிய காரியங்கள், சில காரியங்கள் நாம செய்ய முடியாமல் போச்சு. ஆனா இந்த வருஷத்துல நாம செய்ய தேவனுடைய கரத்துல நம்மை தாழ்த்தி நாம ஒப்பு கொடுப்போம். தேவன் அற்புதமாய் நம்மை வழி நடத்துவார். எந்தெந்த பிரச்சனைகள், பெரிய லிஸ்ட் இருக்கலாம். நீங்க கொண்டு வந்திருக்கிற ஜெப குறிப்புகள் அது ஒரு பெரிய ஜெப குறிப்பா இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல தேவனுடைய தாசனாய் இந்த இடத்துல நின்று நான் சொல்லுகிறேன், நீ செய்யற ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் இன்றைக்கு இந்த இடத்துல 2026ஆம் ஆண்டுல ஒருவேளை அது ஒரு மேஜிக் மாதிரி ஆண்டவர் செய்ய வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் படிப்படியாய் செய்கிற தேவன் அவர். கொடுப்பார். ஒரு சில காரியங்களை இருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில 7 காரியங்கள், இந்த 7 காரியங்களிலே நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த 7 காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில சீரா இருக்குதா? 2025ஆம் ஆண்டிலே இந்த 7 காரியங்களிலே நான் நல்லா இருக்கிறேனா, நல்லா இருந்தேனா? இப்போ ஒருவேளை அந்த காரியங்களிலே என்னுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். காரியம் என்னவென்றால், நம்மளுடைய மனநிலம், நம்மளுடைய மனசு, நம்மளுடைய மனநிலம், நம்மளுடைய சிந்தை எப்படி இருந்தது இந்த 2025ஆம் ஆண்டுல? ஆண்டவருடைய வசனம் ஒண்ணு சொல்லுது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள், ஆமென் ஆமென், எல்லா கரங்க
உயர்த்தி தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. இருதய காத்துக்கொள்ள வேண்டுமானால் தேவ சமாதானம், எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லாம் புத்திக்கும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஞானத்திற்கும் మించిన, తెలుగులో చదవండి ఒకరు. అప్పుడు సమస్త జ్ఞానమునకు మించిన, ఆమేన్. ఒకసారి చూడండి, సమస్త జ్ఞానమునకు మించిన. నువ్వు ఎంత బాగా చదువుకొని ఉండొచ్చు, నువ్వు ఎంత గొప్ప స్థితిలో ఉన్నా ఉండొచ్చు, పెద్ద ఉద్యోగంలో ఉండొచ్చు, దేవునికి స్తోత్రం. మనము ఏ స్థితిలో ఉన్నా, எந்த நிலையில இருந்தாலும் சரி, அந்த ஞானம் பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம். ஹல்லேலூயா. அந்த ஞானம் நமக்கு என்ன கொடுக்கும்னா தேவ சமாதானத்தை கொடுக்கும். பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து கேளுங்க, இந்த 2025ஆம் ஆண்டு தேவ சமாதானம் உன்னை ஆண்டு கொண்டதா? ஆண்டு கொண்டதா? நம்மள தேவ சமாதானம் நமக்கு மேல இருந்துச்சுன்னா எரிச்சலின் ஆவிக்கு இடம் இல்லை. தேவ சமாதானம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா கோபத்திற்கு இடம் இல்லை. தேவ சமாதானம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா சண்டைகளுக்கு இடம் இல்லை. தேவ சமாதானம் நமக்குள்ள இருந்ததுன்னா ஆண்டவர் நம்மை அவர் நடத்துவார். அதை சமாதானத்தோடு கூட எல்லோரோடும் கூடுமான வரைக்கும் எப்படி இருக்க சொல்லி இருக்குதுங்க? எல்லோரோடும் கூட எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருங்க. இப்போ இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறல அப்படின்னு ஒரு சிலர் சொல்ல முடியும். இல்ல ஒரு சிலர் நம்ம சொல்லுவோம், இல்லன்னா என் வாழ்க்கையில சமாதானமே இல்லைன்னா. 2025ஆம் ஆண்டு ஜனவரியிலிருந்து சபையில வந்து ஒரு தாயார் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கண் கலங்கி சொன்னாங்கன்னா, என்னுடைய பிள்ளைங்க அவங்களுக்காக நான் ஓடி ஓடி உழைச்சேன், என் பிள்ளைகளுக்காக ஓடி ஓடி உழைச்சேன், அவங்க நல்ல ஒரு வீடை அவங்களுக்கு கட்டி கொடுத்தேன், அவங்க நல்ல இப்ப வசதியா இருக்காங்க, பேர பிள்ளைங்க இருக்காங்க, என் பேர பிள்ளைகளுக்காக கூட நான் சமைச்சு கொடுத்தேன். காலையில அவங்க காலையில 6 மணிக்கெல்லாம் காலேஜுக்கு போகணும், நான் 5 மணிக்கு எழும்பி நான் சமைச்சு கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவங்க வீட்டுக்கு போன போது இந்த அம்மா ஒரு மூலையில, மெத்த மேலையில ஒரு மூலையில ஒரு சின்ன குடிசையில இருக்கிறாங்க. ஐயா, நான் இருக்கிற இடம் பாத்தீங்களா? இந்த வீடு எல்லாம் நான் எந்ததான் ஐயா? ஆனா நான் இருக்கிற இடம் பாத்தீங்களா? இந்த மெத்த மேல ஒரு மூலையில இருக்கிறேன்யா. என் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. நான் என் பிள்ளைங்களுக்கு அவங்களோட இருந்தேன்னா அவங்களுக்கு என்கிட்ட இருக்கிற வியாதி வந்துருமா, அதனால என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதனையோடு அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு சமாதானமே இல்லையா, என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. இன்னைக்கு ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலையில யார் இந்த இடத்துல வந்திருந்தாலும், தேவ மனுஷனாய் தேவ பிள்ளையாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த நாளிலே தேவ சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. நீ ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே தேவ சமாதானம் உண்மை ஆண்டு கொள்வதாக. தேவ சமாதானம் உன் மீது இறங்கும் போது உன் இருதயம் இதோ உன்னுடைய சிந்தனைகளும் காக்கப்படும். உன்னுடைய சிந்தனை காக்கப்படலைன்னா தேவ சமாதானம் உன் இடத்துல இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் தேவ சமாதானத்தை கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த 2025ஆம் ஆண்டு தேவ சமாதானம் இல்லாத வாழ்க்கைகள் நம்ம வாழ்க்கையில இருந்திருந்ததுன்னா 2026ஆம் ஆண்டுல தேவன் முழுமையாய் அதை கொடுப்பதற்காக தான் இங்க கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில என் மனநிலை, வேதத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். நீங்க ஒரு வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகத்திலே 6ஆம் சங்கீதமும் 63ஆம் சங்கீதம், அப்புறம் வாசித்துக் கொள்ளுங்க. இந்த 6ஆம் சங்கீதமும் 63ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் போது தாவீது என்ன தெரியுமா சொல்றாரு? பெருமூச்சுகளோடு கூட, ஆண்டவரே, நைட்டு நாள்தோறும் இரவிலே என் படுக்கை என் கண்ணீரினால் நான் நனைக்கிறேன். ஆண்டவரே, தாவீதுக்கு தூக்கம் இல்லைங்க. அநேகருக்கு இன்னைக்கு தூக்கம் இல்லை. தாவீதுக்கு தூக்கம் இல்லை. அவர் கண்ணீரினால் அவருடைய படுக்கையை
நினைத்து கொண்டிருக்கிறார். நான் தேவனுடைய சமூகத்துல இந்த 2025 டிசம்பர் 31ஆம் தேதி நாம சபையாய் ஜெபிக்க போகிறோம். இந்த இடத்துல யாரெல்லாம் சரியா தூங்க முடியலையோ, யாருக்கெல்லாம் தூக்கம் சரியாய் வராமல் இதோ எவ்வளவு பிரச்சனையோடு இருக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் தேவன் நிம்மதியையும் சமாதானத்தையும் கட்டளையிட நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் கட்டாயம் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க அத்தனை பேரும் கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப மனம், இந்த மனசு 2026ஆம் ஆண்டு தேவன் சமாதானத்தோடு கூட நிரப்புவார். தெய்வீக சமாதானத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருந்துச்சு. இந்த வருஷம் எனக்கு எந்த வியாதியும் வரல, இந்த வருஷம் எனக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஒரு சின்ன ஜுரம் கூட வரல அப்படின்னு யாராவது இந்த இடத்துல இருந்தோம்னா ஆண்டவரை ஹல்லேலூயா, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் நான் போன வாரம் சொன்னது போல நம்ம அத்தனை பேருக்கும் நமக்கே தெரியாம ஏதோ ஒரு பலவீனம் வந்து அந்த பலவீனத்தை தேவன் அற்புதமாய் சுகப்படுத்தி இன்னைக்கு சாட்சியா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தை எடுத்து போட்டீங்க, அந்த பலவீனம் எனக்கு என்னன்னு தெரியாத வண்ணமா எடுத்து போட்டீரே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த சுகத்திற்காய் நன்றி ஆண்டவர். இன்னைக்கு ஒருவேளை பலவீனத்தோடு யாராவது வந்திருந்தனா அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோம். ஆண்டவரே இந்த பலவீனம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால இந்த பலவீனம் என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே. ஒரு ராஜா நல்ல ஒரு அரசாங்கத்தை அவர் ஆண்டு கொண்டிருந்தார், ஆளுகை செய்து கொண்டிருந்தார். அவர் வேதத்தில் இருக்கிற ஒரு ராஜா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ராஜா தான். அவருக்கு எல்லாம் சமாதானமாய் தேசத்துல காணப்பட்டது. ஆனா சடனா என்ன ஆச்சுன்னா ஒரு நியூஸ் வருது, நீ மரிக்க போற, நீ சாக போற. இதோ மரண செய்தி அவருக்கு வந்த உடனே அவர் ஆண்டவருடைய சமூகத்துல போய் மண்டிட்டு ஜெபிக்கிறார். ஜெபித்த உடனே ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? 15 வருஷம் அவருக்கு ஆயுசு நாட்கள். யார் அந்த ராஜா? பேர் என்ன ராஜாமா? எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா அவர் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், இதோ உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை கண்டேன், இதோ உனக்கு 15 வருஷம் ஆயுசு நாட்களை நான் நீடித்து கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிற யாரா இருந்தாலும் சரி, தேவன் ஆயுசு நாட்களை நீடித்து கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை டாக்டர்ஸ் சொல்லி இருக்கலாம், இதோ உனக்கு மரண வியாதி வந்திருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இயேசுவின் நாமத்தினால் நான் பரிபூர்ணமாய் தாழ்மையாய் விசுவாசிக்கிறேன், தேவன் இன்றைக்கு அந்த மரண வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பார். தேவன் அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம ஜெபிக்கும் போது இந்த இடத்துல ஒருவேளை கண்ணீரோடு ஜெபிக்கிற, கண்ணீரை துடைக்கிற தேவன், எசேக்கியாவை பார்த்து சொன்ன தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்ல வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சபையில அந்த கடைசியில ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்களே, மனோரமா லேச்சு நிலபடண்டி, அந்த அம்மாக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த அம்மாக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஆபரேஷன் ஆகி வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த அம்மாக்கு என்ன பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு, நல்லாதான் இருந்தாங்க. கூச்சம்மா நல்லாதான் இருந்தாங்க. சாப்பிடும் போது தெரியாத தனமா அந்த முள்ளு போய் உள்ள மாட்டிக்கிட்டு குடல்ல போய் ஓட்ட உளுந்து எவ்வளோ ஒரு பிரச்சனை. ஆனா இன்னைக்கு ஜீவனோடு தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்க வந்திருக்கிற இந்த 31ஆம் தேதி, ஆண்டவரே ஜனவரியிலிருந்து ஆண்டவரே நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், இந்த ஜெபத்திற்கு பதில் வரலையே, என் மகளுடைய ஜெபத்திற்கு பதில் வரலையே, எப்பா இந்த வியாதியில இருந்து எனக்கு சுகம் கிடைக்குமா, இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு தீர்வு கிடைக்குமா என்று இந்த இடத்துல ஒரு கவலையோடு துக்கத்தோடு வேதனையோடு வந்திருக்கிற நீ யாரா இருந்தாலும் சரி, நான் தேவனுடைய சமூகத்தில இருந்து உங்களுக்காக ஜெபிக்கிற வேலையில, இந்த இடத்துல நம்ம சபையா ஜெபிக்கிற வேலையில அற்புத சுகத்தை இந்த இடத்துல பெற்றுக்கொண்டு இந்த வருஷத்துல தேவன் சுகத்தை கட்டளையிட வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. 2026ஆம் ஆண்டு எனக்கு தெரியாதுமா, முத நாளே தேவன் உனக்கு சுகம் கொடுப்பாரா,
இல்ல ஜனவரி மாதத்துல தேவன் உனக்கு சுகம் கொடுப்பாரா, இல்ல தேவன் ஏப்ரல் மாதத்துல உனக்கு சுகம் கொடுப்பாரா? ஆனா தேவனுடைய சமூகத்துல இங்க நாம தாழ்மையாய் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். வேதத்துல ஒருவர் கண்ணீரோடு ஜெபித்த போது ஆண்டவர் சொன்ன, நான் உன்னுடைய கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன தேவன். வேதத்துல அந்த ராஜாவுடைய கண்ணீரை கண்ட தேவன் இந்த இடத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிற உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறார். அவர் உனக்கு கட்டாயம் தேவன் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரே இதோப்பா என் மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இந்த 31ஆம் தேதி உங்களுடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதோ 5 வருஷமா நான் படாத பாடுபட்டுட்டேன் ஆண்டவரே, 10 வருஷமாய் நான் படாத பாடுபட்டுட்டேன் ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கிடைக்குமா? 12 வருஷமாய் வியாதி உள்ள அந்த ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு தேவன் சுகம் கொடுக்க முடியுமானால், இதோ இந்த இடத்துல பலவீனத்தோடு வந்திருக்கிற நீ யாரா இருந்தாலும் என் தேவன் உனக்கு சுகம் கொடுக்க வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் உன்னை சுகப்படுத்தி ஆறுதலோடு கூட அனுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. பலவீனங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். அது மரண வியாதியா இருக்கலாம், நீண்ட கால பலவீனமா இருக்கலாம். 38 வருஷங்க ஒரு மனுஷனுக்கு பலவீனம். இந்த 38 வருஷம் யாரு என்ன சுகப்படுத்துவாங்க, இனி வாழ்றதே வேஸ்ட்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் சுகப்படுத்த முடியுமானால், இன்றைக்கு உனக்கு வந்திருக்கிற வியாதி ஒருவேளை 2 வருஷமா தான் இருக்கலாம், இல்ல ஒருவேளை 10 வருஷமா இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த வருஷம் நாம சபையாய் விசுவாசத்தோடு, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி தேவன் உன்னை தொட்டு சுகப்படுத்த வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பலவீனங்களை பலப்படுத்துகிற தேவன் அவர். நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இதோ தேவன் அவர் சுகப்படுத்த வல்லவரா இருக்கிறார். நாம வாசிக்கும் போது எப்படிப்பட்ட பலவீனங்கள்லாம் இருக்குதுன்னா, நிறைய ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு பாருங்க, பெயின்ஃபுல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் குடும்பங்களிலே ஒரு சிலர் அப்படிப்பட்டவங்க இருக்கலாம். இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்க அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குதே, ரொம்ப வேதனைக்குரிய ஒரு ட்ரீட்மெண்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த கிட்னி ஃபெயிலியர்ல இருந்து தேவன் சுகம் கொடுக்க முடியுமா அப்படின்னா, நான் விசுவாசத்தோடு நான் அறிக்கை இடுகிறேன். இதோ நான் கண்ணார நான் கண்ட காரியங்களினாலே, வேதத்திலே நான் வாசித்து தியானித்த காரியங்களினாலே, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விசுவாச அறிக்கை நான் விடுகிறேன். அது கிட்னி ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, இதோ லங்ஸ் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, ஹார்ட் ப்ராப்ளம்ல இருந்து நிலபடாண்டு. இந்த அம்மாவை பாக்குறீங்க தானே, இந்த அம்மா கண்ணு ஆபரேஷன் சொல்லிட்டாங்க, பெங்களூர்ல பண்ணிக்க மாட்டேன்னு வந்துட்டாங்க. இங்க நான் சொல்ற காரியத்தை நல்லா கவனமா கேளுங்க. பெங்களூர்ல பண்ணிக்க மாட்டேன்னு இங்க வந்துட்டாங்க. இங்க வந்து அந்த அவங்க பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் திரும்ப எல்லா செக்கப்பும் பண்ணா அந்த டாக்டர் சொல்லிட்டாரு, மெடிசன் ஆபரேஷனே தேவையில்லமா, மெடிசன் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. மெடிசன் கொடுத்து தேவன் சுகப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா என்ன? தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார், அடையாளங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த அவர்தான் ஞானத்தை கொடுக்கிறவர். டாக்டர்ஸ்க்கு அவர்தான் ஞானத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 31ஆம் தேதி இந்த இடத்துல ஒரு வியாதியோடு கூட நீ வந்திருந்தன்னா, அது யாருக்கும் தெரியாத வியாதியா இருக்கலாம், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத வியாதியா இருக்கலாம், தீராத வியாதியா இருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது, நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, தேவன் நீதிமானுடைய இதோ ஊக்கமான ஜெபம் இதோ எவ்வளவோ பலனுள்ளது என்று எழுதப்பட்டது. அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு தேவன் உன் வியாதியிலிருந்து உனக்கு சுகம் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. தைரியமா ஜெபிப்போம். உங்களுக்காக சபையாய் ஊழியக்காரராய் நாங்கள் இந்த இடத்துல ஜெபிக்க இருக்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் போது, அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? கடன் பிரச்சனை. இன்னைக்கு வந்திருக்கிறோம். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு தீர்வு கிடைக்குமா? வேதத்துல யாருக்காச்சும் தீர்வு கிடைச்சிருக்குதா என்று சொல்லி நாம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எனக்கு தீர்வு கிடைக்குமா இந்த கடன் பிரச்சனையிலிருந்து? தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க.
நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம். ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் 2026 வருஷம் என்னுடையவர்களை மீட்கும் வருஷம். தேவன் பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது இதோ உடல்நிலை பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த சோர்வா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே என் தேவன் உனக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63 அதிகாரம் 4 வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நீதியை சரி கட்டும் நாள் வந்தது. எனக்கு அநியாயம் நடக்குது, எனக்கு நியாயமே நடக்கலன்னு யாராகிலும் இந்த இடத்துல நாம ஜெபத்தோடு கூட இந்த இடத்துல வந்திருந்தோம்னா, ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் சொல்றாரு, நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆண்டவர் நம்மை மீட்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை மீட்டு உன்னுடைய பண பிரச்சனைகள், உன்னுடைய நிதி பிரச்சனைகள், உனக்கு இருக்கிற அந்த கடன் தொல்லையில் இருந்து தேவன் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம ஒரு வசனத்தை வாசிப்போம், வாசிங்க. ஒரு வசனத்தை, இயேசு அதை விடுவிக்க வல்லவரா இருக்கிறாரா இல்லையான்னு பார்த்தோம்னா, லூக்காவின் சுவிசேஷம் 6 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. லூக்காவின் சுவிசேஷம் 6 அதிகாரம் 19. திரளான ஜனங்கள் யாவரும் அவரை தொட பார்த்தார்கள், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் இடத்திலிருந்து என்ன புறப்பட்டுச்சுமா? பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க, வல்லமை புறப்பட்டு உன்னை தொடும், வல்லமை புறப்பட்டு உன்னை சுகமாக்கும், வல்லமை புறப்பட்டு உன் மனதை சீர்படுத்தும், வல்லமை புறப்பட்டு உனக்கு தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடும். ஆமென். ஹல்லேலூயா. அவரிடத்திலிருந்து என்ன புறப்பட்டுச்சு? இந்த உலகத்தில் இருக்கிற வல்லமை அல்ல. ஹல்லேலூயா. என் தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு இன்றைக்கே உன்னை தொட்டு சுகப்படுத்த அவரால் கூடும். எல்லோரையும் குணமாக்கினாராம். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரையும் குணமாக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வல்லமை புறப்பட்டு, ஒருவேளை அவருடைய வல்லமை புறப்பட்டு இருக்கிறது, யாரை தொடுன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறது, யாரை குணமாக்கும் எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை இந்த இடத்துல உன்னை சமாதானத்துக்குள்ள நடத்தும். அவருடைய வல்லமை உன் கண்ணீரை துடைக்கும். வல்லமை புறப்பட்டு அநேகரை சுகமாக்கினது, அநேகரை குணமாக்கினது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சம்பவம் நமக்கு தெரியும் பைபிள்ல. இந்த சம்பவத்தை நாம் அநேக முறை தியானிச்சிருக்கிறோம். அந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. திடீர்னு கணவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவருக்கு என்ன வியாதி வந்துச்சா, இல்ல ஏதாச்சும் விபத்தா, இல்ல அவருக்கு வயசாகி இறந்து போயிட்டாரான்னு தெரியல. திடீர்னு அவர் இறந்து விட்டார். அந்த ஒரே ஒரு அந்த சகோதரி இப்ப விதவையா நிக்கிறாங்க. அவங்களுக்கு வேதனை, ஒரே துக்கம், கண்ணீரோடு இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. யாரும் எனக்கு உதவி செய்வாங்க? ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில அந்த வேலை விதவை அந்த இடத்துல காணப்படுறாங்க. அந்த அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு யாராவது வருவாங்களான்னு பார்த்தா, ஆறுதல் சொல்றதுக்கு வந்தவங்க ஆறுதலை சொல்லி அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, உன் கணவர் என்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறார், கடனை நீ கொடுக்கிற வரைக்கும் நாங்க இந்த இடத்துல இருந்து போக மாட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நான் சொல்றது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அடக்க ஆராதனைக்கு போன போது அந்த அடக்க ஆராதனையில நாங்க உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கோம். ஒருத்தர் வண்டியில வந்து நின்றார். வண்டியில வந்து நின்றவர் அவர் சொன்னார், நான் ஏன் வந்திருக்கிறேன்னா, இவருடைய பசங்க எங்க இருக்கிறாங்க
அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லி அவர் கூப்பிட்டார். அந்த பசங்க போனா இன்னும் அந்த அந்த பாடியை எடுக்கலைங்க, இன்னும் அடக்கம் பண்ணல. அவர் வண்டியில வந்து நின்னவர், இந்த பாடியை நான் எடுக்க விட மாட்டேன், இவர் என்கிட்ட இவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறார், அந்த பணத்தை இங்க வையுங்க, அப்புறமா நீங்க பாடியை எடுத்துட்டு போங்க. கடன் கொடுத்தவன் வந்து நின்னு தொல்லை பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு கடன் வாங்கினவங்க இந்த இடத்துல எத்தனை பேர் கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு நாம கடன் தொல்லையினால அழுது கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா அது கடன்னால. இந்த கடன் நீ எடுத்துக்கொண்டதுனால அதை நினைத்து நினைத்து ஐயோ நாளைக்கு என்ன ஆகும், அவன் வந்து கேட்டா நான் என்ன கொடுப்பேன், அவங்கள வருவாங்கன்னு சொல்லி வீடை பூட்டிட்டு போறவங்க எல்லாம் இருக்கிறோம். நாம வீடை பூட்டிட்டு எத்தனை நாளைக்கு போக முடியும்? இந்த அம்மா கூட அப்படி செஞ்சிருப்பாங்க. வேதத்துல இருக்கிற வீட்டை பூட்டிட்டு அவங்க எங்கேயாவது போயிருப்பாங்க. எத்தனை நாளைக்கு போய் சொந்தக்காரங்க வீட்டுல இருக்க முடியும்? எத்தனை நாளைக்கு போய் அண்ணன் தம்பி வீட்டுல இருக்க முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மானால இருக்க முடியல. அவங்க திரும்ப வந்தாங்க. திரும்ப வந்து இந்த தடவை கேட்கிறாங்க, நீ கடன் கொடுத்தா கொடு, இல்லைன்னா உன் பசங்களை என்கிட்ட வேலைக்கு அனுப்பு, சம்பளம் இல்லாம ஃப்ரீயா அவங்க எனக்கு வேலை செய்யணும், எனக்கு அடிமைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இடத்துல வந்து கேட்கிறாங்க. அந்த அம்மா அவ்வளோ துக்கத்துல வேதனையில அழுது கொண்டிருக்கிற அந்த அம்மா, ஐயோ இது என் கணவர் ஒரு பக்கம் போயிட்டாருன்னு நான் துக்கத்தோடு இருக்கிறேன், இது என்ன இன்னொரு பெரிய ஒரு குண்டு என் மேல வந்து விழுது, எரியிற எண்ணெயில நெருப்பு, எரியில நெருப்புல எண்ணெயை போடுறது போல இது என்ன எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது என்று சொல்லி அந்த அம்மா அழுது கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் அப்படி அழுது கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்துல இருந்து நான் சொல்றேன், இந்த சகோதரி அழுது கொண்டே அவங்க செய்த காரியம் என்ன தெரியுமா? எங்க போகணுமா அங்க போனாங்க. இன்னைக்கும் நீங்க எங்க வரணுமா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த சகோதரி நேரா தேவனுடைய தாசனா இருக்கிற எலிசாவின் இடத்துல போய் அந்த இடத்துல சொல்றாங்க, உம்முடைய இதோ சீஷனா இருக்கிற, உம்முடைய தாசனா இருக்கிற என்னுடைய கணவர் கடன் வாங்கி இருக்கிறாரு, கடன்காரன் வந்து நிக்கிறான், நான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த அம்மா கேட்ட அந்த வார்த்தைக்கு அந்த இடத்திலே எலிசா அந்த அம்மாவோடு கூட ஒரு யோசனை சொல்றாரு. அந்த யோசனையின் மூலமாய் அந்த அம்மா அதை அப்படியே கேட்டு போய் தன்னிடத்துல இருக்கிற அந்த கொஞ்சத்தை எடுத்து அவங்க தன்னுடைய கடனை தீர்த்துக்கிறத நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல இருக்கிற உன்னிடத்துல கொஞ்சம் தான் இருக்குதா, அது என்னவா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, ஒருவேளை கொஞ்சம் தான் உங்ககிட்ட இருக்குதா, பலனா இருந்தாலும் சரி, ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஐயோ என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நீ நினைத்து கொண்டிருக்கலாம். என் கடன் எப்படி தீர்ப்பேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். என் பிள்ளைங்க இது கேட்கிறாங்க அது கேட்கிறாங்க, அவங்களுக்கு என்னுடைய கடனை குறித்து ஒன்றுமே தெரியாது, அவங்க ஆசையை நான் எப்படி தீர்ப்பேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த சகோதரிக்கு தேவன் செய்த உதவி இன்றைக்கு இங்க அழுது கொண்டு தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிற நம்ம யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் கதவுகளை திறக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மகிமையிலே உன் குறைகளை நிறைவாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையிலிருந்து தேவன் நமக்கு தீர்வு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இது என் ஜனத்தை மீட்கும் வருஷமா இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை மீட்கிற வருஷம். இந்த 2026 டிசம்பர் வருதுக்குள்ளாக உன் கடனை எல்லாம் தேவன் தீர்க்க வல்லவர். ஹல்லேலூயா. பொன்னேரியில ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க, இந்த கடனை நான் எப்படி அடைப்பேன்னு நினைச்சேன், பாதி கடனை தீர்க்க தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையும் உத்தமமாய் தேவனுடைய சன்னிதானத்துக்கு நீ வருவாயே ஆனால், தேவனுடைய தாசர்கள் மூலமாய் தேவன் எடுத்து சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுவாயே ஆனால். அந்த அம்மா கீழ்ப்படிஞ்சாங்க. எலிசா சொன்ன வார்த்தை, நீ உங்ககிட்ட இருக்கிற எண்ணெயை எடுத்துட்டு வா, அத ஒரு பாத்திரத்துல ஊத்து, உன் சுற்றி இருக்கிற அத்தனை வெறுமையான பாத்திரங்களை கொண்டு வா, அதுலயும் ஊத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஊற்ற ஊற்ற ஒரு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா.
தேவனுடைய சமூகத்துல ஆண்டவருடைய வசனம் உனக்கு போதிக்கப்படும் போது அதை கேட்டு அதன்படி நீ செய்ய செய்ய தேவன் உனக்கு இதோ கதவுகளை திறந்து கொடுப்பார். இதோ எங்க இருந்து வந்தது? அந்த கானாவூர் கல்யாணத்துல, அந்த கானாவூர் கல்யாணத்துல திராட்சை ரசம் ரொம்ப ருசிகரமா இருக்குது. ஆனா போக போக அதை பார்க்கும் போது அந்த ரசம் அப்படியே டேஸ்ட் இல்லாம இருக்குது. இப்ப வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க, அவ்வளவுதான் போல இருக்குது, சாப்பாடு காலி. இந்த கல்யாணத்துக்கு வந்தோம், மொய் கூட எழுத தேவையில்ல, ஏன்னா சாப்பாடு காலி அப்படின்னு சொல்ற சூழ்நிலை அந்த இடத்துல இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருந்த ஊழியக்காரருக்கு பார்த்து சொல்றாரு, இந்த தண்ணீரை இந்த குடங்களில நிரப்பு. அவங்க உடனடியாய் நிரப்பினார்கள். அந்த குடத்துல இதோ திராட்சை ரசம், ருசிகரமான திராட்சை ரசத்தை தேவன் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அது எங்க இருந்து வந்தது, எங்க போனதுன்னு யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை உன் கடன் அடைக்கப்படுறது எப்படி அடைக்கப்படும் எனக்கு தெரியாது. ஆண்டவர் இதோ கதவுகளை திறந்து கொடுப்பார். இதோ தேவன் இதோ உன்னை தேடி வந்து கொடுக்கிற தேவன் கிருபை கொடுப்பார். நீ நல்லா உழைக்கும்படியாக நீ தேவன் உனக்கு பலன் கொடுப்பார். நீ நல்ல வேலை செய்து அதிக சம்பளத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் உனக்கு கதவுகளை திறந்து கொடுப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ இன்றைக்கு கடன் தொல்லையிலிருந்து இந்த 2026ஆம் ஆண்டு எனக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கிற இந்த இடத்துல நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் தீர்வு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு கடன் மட்டும் 2026ல நம்ம கிட்ட இருக்கணும். ஒரே ஒரு கடன். ஆண்டவர் சொல்றார், ஒரே ஒரு கடனை மட்டும் நீங்க கொடுங்க, ஒரே ஒரு கடனை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்க. அது என்ன கடன் தெரியுமா? வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றுக்கும். ஆமென், ஆமென். என்ன கடனாமா? அன்பு கூறுகிற கடன். பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க, நான் உனக்கு என்னுடைய அன்பை கடனா கொடுக்கிறேன். ஆமென். அப்ப எல்லாம் கடன்காரங்க தான். எதுக்கு கடன்காரங்க? நாம அன்புக்கு கடன்காரங்க. இந்த அன்பு 2026ஆம் ஆண்டுல ஏசிஐ சபையில அதிகமாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற எல்லா கடனும் தேவன் அடைக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கடன் எல்லாம் தேவன் தீர்த்து நம்மை சொந்த வீட்டுல கொண்டு போய் தேவன் நிறுத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக ஒரு சில சகோதரி எல்லாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, அண்ணா 10-15 வருஷமா வாடகை வீட்டுல இருக்கிறோம், கல்யாணம் ஆகி. இந்த 10-15 வருஷமா வாடகை வீட்டுல அண்ணா நாங்க 5000 கொடுக்கிறோம், ஒரே ஒரு ரூமு தானா. அந்த ரூமுக்கு அவங்க பெயிண்டும் அடிக்க மாட்டாங்க, அந்த ரூமுக்கு ஒரு பெட்டு கூட போட முடியாது. அந்த ரூம்ல இப்ப பசங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க நாங்க குடும்பமா அந்த ரூம்ல இருக்கவும் முடியல. ஒரே ஒரு ரூம் தான் கடன்க. அந்த 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 வாடகை வீட்டுல எத்தனை வருஷம் தான் நான் இருக்கிறதுன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சொந்த வீட்டுல நடத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஏசாயா 32:18 வாசிங்க. ஏசாயா 32:18 வாசிங்க. என் ஜனங்கள் நிலையான வாசஸ்தலங்களிலும் ஓய்விடங்களிலும். ஆமேன், ஆமேன். எல்லாம் உயர்த்தி தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. எங்க குடியிருப்போமா? எங்க குடியிருப்போம்? சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாயிருக்கும் ஓய்வு இடங்களிலும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் குடியிருக்கும் அங்க நீங்க போய் இருக்க தேவன் இந்த 2026 தேவன் உனக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 107ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 107ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அவர்கள் குடியிருக்கும் நகரத்திற்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். எரேமியா 29:5 வாசிங்கம்மா. வீடுகளை கட்டி குடியிருந்து போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வீடுகளை கட்டி அதுல என்ன செய்யுங்க? குடியிருங்க.
2026ல நான் கட்டணுமா வேண்டாமா? இந்த 25ல அநேகர் வீடு கட்ட தேவன் பலன் கொடுத்தார். ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ஹalleluya. 2026ஆம் ஆண்டுல ஒரு சில வீடுகளை கட்ட, வாடகை வீட்டில இருந்து சொந்த வீட்டுக்கு போக தேவன் கிருபை பாராட்டும். ஹalleluya. நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போம். இங்க ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நாம ஜெபித்தோம்னா தேவன் மகிமையாய் காரியங்களை நிறைவேற்ற வல்லவர் இருக்கிறார். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்மளுடைய உறவுகளிலே நமக்கு ஒரு சமாதானம் இல்லை. உறவுகளின் மத்தியிலே நமக்கு எப்போதும் ஒரு பிரிவினை காணப்படுகிறது. 2026ஆம் ஆண்டிலே தேவன் அந்த பிரிவினையை எடுத்து போட்டு தேவன் நமக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஹalleluya. ஹalleluya. என் பையன் இந்த கெட்ட சகவாசத்துல இருந்து வெளியே வருவானா? நீங்க நிறைய தாய்மார்கள், நிறைய பெற்றோருடைய ஜெபம் என்ன தெரியுமா? என் பையன், என் பொண்ணு அழுது கொண்டே ஜெபித்து கொண்டிருக்கிறோம், இந்த கெட்ட சகவாசத்துல இருந்து வெளியே வருவார்களா? ஒரு ராஜா, சாலமோன் ராஜா நமக்கு தெரியும் தானே? சாலமோன் ராஜாவுடைய மகன் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் நல்ல யோசனையை எடுத்துக்கொள்ளாம தன்னுடைய வயசுல இருக்கிற அநேகரோடு கூட போய் சேர்ந்து தீய நட்புக்கு இடம் கொடுத்து, கெட்ட சகவாசத்திற்கு இடம் கொடுத்து, அந்த கெட்ட சகவாசத்தினால அவர் தன்னுடைய ராஜ்யத்தையே இழந்து போக ஆளாயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல தேவன் இதோ அவருக்கு ஒரு பாடத்தை கற்பித்தார். நாம கூட ஜெபிக்கும் போது, பெற்றோர் நாம ரொம்ப பொறுமையாய் ஜெபிக்கும் போது, கெட்ட குமாரன் கதையை நாம கேட்கிறோம். அந்த கெட்ட குமாரனுக்காக அந்த தகப்பன் அழுது கொண்டே ஜெபித்தார், காத்திருந்தார். ஒரு நாள் வந்தது, அவனே தன்னுடைய புத்தியை மாற்றிக்கொண்டு அவருடைய தகப்பனை தேடி ஓடி வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எந்த இதோ தாய்மார்கள் யாரெல்லாம் இந்த இடத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறீர்களோ, இதோ தேவன் அவர்களோடு பேச வல்லவராக இருக்கிறார். இந்த 2026ஆம் ஆண்டிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான மாற்றத்தை கொண்டு வர அவர் வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ஹalleluya. ஹalleluya. அண்ணன் ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க பொன்னேரியில. இன்னைக்கு அந்த அம்மா வரல. அந்த சகோதரியினுடைய சாட்சி என்னன்னா, அந்த அம்மாவுக்கு ஒரு மகள் ஒரு மகன், அவங்க பிறந்து அவங்க கல்யாணமும் ஆயிடுச்சு, அவங்களுக்கு பசங்களும் இருக்கிறாங்க. இப்போ கணவர் இந்த அம்மாவை பார்த்து சொல்றாரா, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க போறேன். ஏன் அப்படின்னா இந்த அம்மா மேல சந்தேகம். இந்த சந்தேக பிராணி இருக்குது, சந்தேக பிசாசு இன்னைக்கு நிறைய குடும்பங்களை அழிச்சிட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2025ஆம் ஆண்டு உன் குடும்பத்துல சமாதானம் இல்லாத காரணம் அந்த சகோதரியினுடைய குடும்பத்துல அதுதான். அந்த கணவர் சந்தேகம். ஒரு போன்ல ஏதோ ஒரு மெசேஜ் வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. அந்த கணவர், யார் இந்த மெசேஜ் அனுப்பிச்சது உனக்கு, அவரோடு உனக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, அது எந்த மாதிரி மெசேஜ்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏர்டெல்ல இருந்து வர மெசேஜ் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி மெசேஜை பார்த்து சந்தேகப்படுறாங்க அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வர இந்த ரீசார்ஜ் மெசேஜ் வரும் பாருங்க, அந்த மாதிரி மெசேஜை பார்த்து சந்தேகம்னு வந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் சந்தேகப்படுவாங்கன்னா, யார் அந்த பலவீனத்தை கொண்டிருக்கிறாங்களோ அவங்கதான் சந்தேகப்படுவாங்க. அவங்க செய்யறதுனால யார் செய்யறாங்களோ அவங்கள பார்த்து அவங்க செய்யறாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கணவர் அந்த அம்மாவை செய்யாத கொடுமை இல்லை, சொல்லாத வார்த்தைகள் இல்லை, ஒவ்வொரு நாளும் நரக வேதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க அம்மா நம்ம சபைக்கு வருவாங்க, அந்த தாயார் நம்ம சபைக்கு வருவாங்க. அவங்க அம்மா சொன்னாங்களா, இந்த அம்மா எல்லா இடத்திலும் போயிட்டேன், எங்க அம்மா கடைசியா சொன்னாங்க, ஏமா அங்கெல்லாம் போற, இந்த நம்ம வீட்டு பக்கத்துலயே ஒரு சபை இருக்குது, அங்க போலாமான்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிட்டு வந்தாங்களாம். அவங்க இன்னைக்கு வரல. ஸ்தோத்திரம். அந்த அம்மா அந்த சகோதரி வந்து சாட்சி சொல்றாங்க, எங்க அம்மா சொன்னதுனால நான் வந்தேன்,
இந்த இடத்துல வந்த போது ஆண்டவர் என்னோடு பேசினாரு. அந்த அம்மா அவ்வளவு நேர்த்தியா சாட்சி சொன்னாங்க. சபையில அத்தனை ஒரு 10 பேர் சாட்சி சொன்னா, அந்த அம்மா சொன்ன சாட்சி தேவனுக்கு மகிமையா இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு சந்தேகத்தின் ஆவியை தேவன் குடும்பத்திலிருந்து வெளியேற்றுவாராக. இயேசுவின் நாமத்தினால பிள்ளைங்க மேல பெற்றோருக்கு சந்தேகம், பெற்றோர் மேல பிள்ளைக்கு சந்தேகம், எல்லா சந்தேகத்தின் ஆவியை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். இந்த சகோதரிக்கு தேவன் விடுதலை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3 வாரம் தொடர்ந்து சபைக்கு வந்தாங்க. அந்த அம்மாக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். வசனத்தை கேட்டாங்க. நம்ம சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? என் கணவரே என்னை தேடி வந்து அந்த அந்த அம்மா கிட்ட சொன்னாராம், நீ இல்லைன்னா நான் வாழவே முடியலம்மா, என் வீட வந்து பாரு, நீ இல்லாத வீடு அது வீடாவே இல்ல, தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வா. அந்த அம்மா என்கிட்ட வந்து சபைக்குள்ள வரும்போது அந்த அந்த கதவுல வாசப்படியில இருந்து வரும்போது சிரிப்போடு கூட வந்தாங்க. வந்து அந்த அம்மா சொன்ன வார்த்தை, என் வீட்டுக்கு நான் போயிட்டேன். அல்லேலூயா. என் வீட்டுக்கு நான் போயிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சந்தேகத்தோடு இதோ எந்தெந்த குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்து காணப்படுகிறதோ, சமாதானத்தோடு கூட உன் வீட்டுக்குள்ள தேவன் திரும்ப உன்னை கொண்டு போவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த சகோதரின் வாழ்க்கையில அற்புதத்தை செய்த தேவன். அந்த அம்மா சொன்னாங்களாம், இந்த வாரம் வரும்போது கணவர் சொன்னாரா, இப்பதான் நாம ஒண்ணாயிட்டோமே, சர்ச்சுக்கெல்லாம் வேண்டாம், நீ எதுக்கு சர்ச்சுக்கு போற, வீட்லயே இரு, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க கணவர் சொன்னாராம். இந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்களா? நம்ம சொன்ன சாட்சியில சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்றேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என் இயேசு என்ன என் வாழ்க்கையை மாத்திட்டாரு. இன்னைக்கு நான் சாகணும்னு நினைச்சேன், நான் தற்கொலை பண்றதுக்கு மாத்திரை போட்டுக்கிட்டாங்க. அந்த அம்மா தற்கொலை பண்றதுக்கு மாத்திரை போட்டுக்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகி இருந்து அதன் பிறகுதான் வெளியே வந்து சபைக்கு வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மா சொன்னாங்க கணவர்கிட்ட, நான் என் இயேசு எனக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறாரு, அவரை விட்டு நீ என்ன வேண்டான்னு சொன்னா கூட தேவையில்லை, இப்போ நீ என்னை விட்டுட்டு போனா போயிடு, ஆனா என் இயேசுவை மட்டும் நான் விட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் சந்தேகத்தின் அந்த அவர் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறாரு. சந்தேகத்தின் ஆவி குடும்பங்களிலிருந்து வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம நிறைய பேர், என் பையனை காசை வச்சு படிக்க வச்சிருக்கிறேன், அவனுக்கு நல்ல வேலை இல்லை, வேலைக்காக ஜெபிக்கிறவங்க இங்க இருக்கிறோம். தேவன் வேலை வாய்ப்புகளை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. 2026ஆம் ஆண்டு நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இதோ உன்னுடைய வேலை வாய்ப்பை தேவன் இதோ உனக்கு கொடுத்து ஒரு நிலையான ஜாப்ல தேவன் உன்னை ஏற அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம வாசிக்கிறோம், ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 90ஆம் சங்கீதம் 17. எங்கள் வாசிங்கம்மா. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க கஷ்டப்பட்டு செய்கிற காரியங்களை தேவன் அதை உறுதிப்படுத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து நம்ம உபாகமம் 28:12 வாசிங்கம்மா. உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை, ஆமென், பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க, நீ கையிட்டு செய்யற எல்லா வேலையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா எப்படி செய்ய சொல்றாருன்னா, இந்த வசனத்தை வாசிங்க. அவர் எப்படி செய்ய சொல்றாருன்னா, கொலோசியர் 3:23 வாசிங்க. கொலோசியர் 3:23. நீங்கள் அறிந்து நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல், ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
நீ எதை செய்த, எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க, அது ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ, மனுஷனுக்கு நான் செய்யல, என் தேவனுக்கு செய்யற நீ செய்யும் போது தேவன் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹalleluya. உனக்கு ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன், உன்னதமான வேலை, நீ எதிர்பார்த்ததை விட தேவன் அற்புதமான வேலையை உனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரால் இதோ அவர் செய்ய நினைச்சதை யாராலையும் தடுக்க முடியாது. கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் செய்வார். ஆனா ஒண்ணு செய்யணும் நாம. நீதிமொழிகள் 16:3 வாசிங்க. நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகளை ஆமேன். கர்த்தருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? பக்கத்துல இருக்கணும், கை கொடுத்து சொல்லு, கர்த்தருக்கு ஒப்பு கொடு. அப்ப உன்னுடைய காரியங்களை தேவன் உறுதிப்படுத்துவார். கர்த்தர். கடைசியாக நாம பார்க்கும்போது, கடைசியாக நாம இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் உலகப்படியான ஆசீர்வாதங்கள். உண்மையிலேயே இதெல்லாம் நமக்கு வேணும்னா ஆவிக்குரிய ரீதியில நாம ஸ்திரமா இருக்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆண்டவருடைய சமூகத்துல நான் வேதத்தை சீராய் சிறப்பாய் வாசிக்கிறேனா? நான் தீர்மானம் எடுத்தது போல ஆண்டவருடைய சமூகத்துல நான் வாசிக்கிறேனா? இன்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவன் அவர் ஸ்திரப்படுத்த நாம ஜெபம் பண்ணணும். அப்படி யாரெல்லாம் ஜெபம் பண்றோமோ எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் 2026 தேவன் அற்புதமாய் நம்மை வழி நடத்த வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya.